பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை மண்டியிட வச்சு ஆப்பிரிக்க மண்ணில் இருந்து அவங்கள துரத்தி அடித்த ஒரு மாபெரும் வீரன். ஆனால் வெள்ளைக்காரங்களை எதிர்த்த அந்த ஒரே காரணத்துக்காக மேற்கத்திய நாடுகளோட சதியாலேயே வீழ்த்தப்பட்ட ஒரு புரட்சியாளன். இது ஆப்பிரிக்க சிங்கம் குவாமே நிக்ருமாவோட வரலாறு. யார் இந்த குவாமே நிக்ருமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உலக வரைபடத்துல ஆப்பிரிக்கா அப்படின்னாலே அடிமைகளோட தேசம்னு மற்ற நாடுகள் பார்த்துட்டு இருந்த காலத்துல எங்கள் நாடு எங்களுக்குன்னு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்று ஆப்பிரிக்க கண்டத்திலேயே முதலா தன்னோட நாடான கானாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மாபெரும் உலக தலைவர் தான் இந்த குவாமே நிக்ருமா. ஒரு காலத்துல லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க மக்கள் சங்கிலியால கட்டப்பட்டு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அடிமைகளா கொண்டு போகப்பட்டாங்க. அவங்க சொந்த மண்ணிலேயே அவங்களுக்கு உரிமை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட சூழ்நிலையில பிரிட்டிஷ்காரங்களை கானாவை விட்டு எப்படி விரட்டினாரு குவாமே நிக்ருமா? அவர் எப்படி சுதந்திர போராட்டத்தை கையில எடுத்தாரு? நிக்ருமா களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி கானா எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போ அந்த நாட்டுக்கு கானான்னு பேரே கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க அதுக்கு வச்ச பேரு கோல்ட் கோஸ்ட். ஏன்னா அந்த மண்ணில் தங்கமும் கொக்கோவும் கொட்டி கிடந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்கே இருந்த தங்கம் கொக்கோ எல்லாத்தையும் சுரண்டி அவங்க நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. ஆனால் அந்த மண்ணோட மக்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? வறுமை, பசி, படிப்பறிவின்மை. பெரிய பெரிய பதவிகள் எல்லாமே வெள்ளைக்காரங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். கானா மக்கள் வெறும் கூலிகளாகவும் அடிமைகளாகவும் மட்டும்தான் நடத்தப்பட்டாங்க. மக்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு சரியான தலைமை அங்கே இல்லை. இப்போதான் நம்ம ஹீரோ நிக்ருமா உள்ள வராரு. 1909 ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த நிக்ருமா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார். பல கஷ்டங்களுக்கு நடுவில் மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் போனார். அங்கே இருக்கும்போது தான் உலக அரசியல் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆப்பிரிக்கர்கள் ஏன் இப்படி அடிமைகளாக போகிறாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்பிரிக்கர்களும் ஒன்றா இணையணும் அப்படிங்கிற பேன் ஆப்பிரிக்கனிசம் அப்படிங்கிற கொள்கை அவருக்குள்ள தீயா பரவுச்சு. அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங், இந்தியாவில் மகாத்மா காந்தி, இவங்களோட போராட்ட முறைகளை எல்லாம் அவர் உன்னிப்பாக கவனிச்சாரு. அப்போதான் அவர் ஒரு விஷயத்த உறுதியாக நம்பினார். நம்ம நாட்டை நாம தான் ஆளணும். அதுக்கு ஆயுதம் ஏந்தி சண்டை போட தேவையில்லை. மக்களோட சக்தியை ஒன்றா திரட்டினா போதும், பிரிட்டிஷ்காரங்க ஓடிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி 1947 தன்னோட சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மக்களை ஒன்றா திரட்ட ஆரம்பித்தார். கன்வென்ஷன் பீப்புள்ஸ் பார்ட்டி CPP அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். அவரோட ஒரே தாரக மந்திரம் சுயராஜ்யம், அதுவும் இப்பவே வேணும், செல்ஃப் கவர்மெண்ட் நவ். அவர் கையாண்ட வழி ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்தியாவில் நம்ம மகாத்மா காந்தியடிகள் கையாண்ட வழிகளை பின்பற்றி பாசிட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிற போராட்டத்தை அறிவிச்சாரு. அது என்னன்னா, வன்முறை இல்லாத ஒத்துழையாமை இயக்கம், பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்கிறது, அப்புறம் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். கானால இருக்கிற சாதாரண தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள் அப்படின்னு எல்லாரையும் நிக்ருமா ஒன்னா திரட்டினாரு. இதை பார்த்து பயந்து போன பிரிட்டிஷ் அரசாங்கம் 1950 நிக்ருமாவை தூக்கி ஜெயிலில் போட்டுச்சு. ஆனா சிங்கம் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் வெளியில அவரோட கட்சி முழுசா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. 1951 நடந்த தேர்தலில் ஜெயிலில் இருந்துகிட்டே நிக்ருமா போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். பிரிட்டிஷ் அரசாங்கமே வேற வழி இல்லாமல் மண்டியிட்டு அவரை ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணி நாட்டோட பிரதமராக ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் நாடாளுமன்றத்தில் உருவாச்சு. தொடர்ந்து நடந்த பல போராட்டங்கள், பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னாடி அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் வந்துச்சு. 1957 மார்ச் 6 அன்னைக்கு கானா அதிகாரப்பூர்வமாக சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு நிக்ருமா பேசின ஒரு விஷயம் உலக வரலாற்றில் ரொம்பவே பிரபலம். கானாவோட சுதந்திரம் எப்போ முழுமையானது அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டமும் எப்போ சுதந்திரம் அடையுதோ அப்பதான் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு ஆப்பிரிக்க கண்டத்தின் மேல அவருக்கு பற்று இருந்துச்சு. சரி, இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்ச நிக்ருமாவோட பின்னணி என்ன? அவருக்கு இந்த போராட்ட குணம் எப்படி வந்துச்சுன்னா, அவரு ஒரு சாதாரண பொற்கொள்ளரோட மகனாதான் பிறந்தாரு. ஆனா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற கனவு அவருக்கு உள்ளேயே இருந்துச்சு. மிஷனரி பள்ளிகளில் படிக்கும்போதே ஆசிரியராகவும் வேலை செய்து
அதில் கிடைச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் அமெரிக்காவுக்கு போனார். 1935 அவரோட 26வது வயசில் மனசில் ஒரு பெரிய கனவோட தான் அவர் அமெரிக்காவுக்கு போனார். ஆனால் அங்கே அவருக்கு சொகுசான வாழ்க்கையெல்லாம் கிடைக்கல. லிங்கன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்காக பகுதி நேரமாக தியேட்டர்களில் வேலை செஞ்சார், கப்பல்களில் மீன் கழுவுற வேலை செஞ்சார், சோப்பு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சார். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தெரு ஓரத்தில் தூங்கின நாட்களும் இருந்துச்சு. அங்கே இருக்கும்போது தான் ஆப்பிரிக்கர்கள் ஏன் உலகம் முழுசும் அடிமைகளாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற அரசியல் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்காலையும் லண்டன்லேயும் நிக்ருமா படிச்சுட்டு இருக்கும்போது தன் சொந்த மண்ணோட வரலாற்றை தேடி படிக்கும்போது தான் பிரிட்டிஷ்காரங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய வரலாற்று துரோகம் அவருக்கு தெரிய வருது. இப்போ நம்ம கானா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பெயரோட அர்த்தம் என்ன தெரியுமா? பழங்கால மொழியில் கானா அப்படின்னா போர் வீரர்களோட அரசன், வாரியர் கிங் அப்படின்னு அர்த்தம். கிபி 4வது நூற்றாண்டிலிருந்து 11வது நூற்றாண்டு வரைக்கும் ஆப்பிரிக்காவில் கானா பேரரசு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க பேரரசு இருந்துச்சு. உலகமே வியந்து பார்த்த ஒரு வரலாற்று பெருமை அந்த பேருக்கு இருந்துச்சு. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க 19வது நூற்றாண்டில் அங்கே வியாபாரத்துக்காக உள்ள நுழைஞ்சப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த மக்களோட வீரத்தையும் அவங்க வரலாற்றையும் முழுசாக அழிக்கணும்னு நினச்சாங்க. அந்த நாட்டில் தங்கம் கொட்டி கிடந்ததுனால அவங்க சுயநலத்துக்காக அந்த நாட்டோட பேரையே மாற்றிட்டாங்க. கோல்டு கோஸ்ட் அப்படின்னு ஒரு வியாபார பேரை வச்சாங்க. காலப்போக்கில் வெள்ளைக்காரங்க கொண்டு வந்த கல்வி முறை, அவங்களோட கலாச்சார ஆதிக்கத்தால் அந்த நாட்டு மக்கள் தங்களோட பழைய பேரரசை பற்றியும் கானா அப்படிங்கிற தங்களோட உண்மையான அடையாளத்தையும் முழுசாக மறந்துட்டாங்க. அவங்க தங்களை கோல்டு கோஸ்ட் வாசிகள்னே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்ருமா இதை மாற்றணும்னு முடிவு பண்ணார். நாம் ஒன்றும் வெள்ளைக்காரன் வச்ச பேரை சுமக்க வேண்டிய அடிமைகள் இல்லை, நம்ம போர் வீரர்களோட வாரிசுகள் அப்படின்னு மக்களுக்கு புரிய வச்சார். அதனால தான் 1957 சுதந்திரம் கிடைச்ச அடுத்த நிமிஷமே கோல்டு கோஸ்ட் அப்படிங்கிற அடிமை பெயரை தூக்கி எறிஞ்சிட்டு தங்களோட பழைய அடையாளமான கானா அப்படிங்கிற பேரை நாட்டுக்கு திரும்பவும் சூட்டினார். சுதந்திரம் வாங்கின உடனே நிக்ருமா கானாவை ஒரு நவீன நாடா மாத்தணும்னு நினைச்சாரு. பெரிய அணைக்கட்டுகள், தொழிற்சாலைகள், இலவச பள்ளிக்கூடங்கள்னு நாட்டை வேகமா முன்னேற்றினாரு. ஆனா ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருந்த நிக்ருமா பிற்காலத்துல எப்படி அரசியலை விட்டு தூக்கி எறியப்பட்டார் அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. நாட்டை வேகமா முன்னேற்றணும் அப்படிங்கிற அவசரத்துல நிக்ருமா சில தவறான அரசியல் முடிவுகளை எடுத்தாரு. 1964 கானாவை ஒரே கட்சி ஆட்சி கொண்ட நாடா மாத்தினாரு. அதாவது அவரோட கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னாரு. தன்னைத்தானே ஆயுட்கால ஜனாதிபதி அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டாரு. எதிர்கட்சி தலைவர்களை ஜெயிலில் போட்டாரு. இதனால மக்களுக்கு அவர் மீது அதிருப்தி வர தொடங்குச்சு. 2வது காரணம் பொருளாதார நெருக்கடி. கானாவோட முதுகெலும்பே கொக்கோ சாக்லேட் பிஸ்னஸ் தான். ஆனால் நிக்ருமா அமெரிக்காவை எதிர்த்த காரணத்தினால அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் சேர்ந்து ஒரு ஃபவுல் பிளே பண்ணாங்க. திட்டமிட்டே கொக்கோவோட விலையை உலக சந்தையில் அடியோட குறைச்சாங்க. 1954 450 பவுண்டுக்கு விற்ற 1 டன் கொக்கோ 1965 வெறும் 90 பவுண்டா விலை சரிஞ்சிச்சு. நிக்ருமாவை பழிவாங்க அவங்க ஆடின பொருளாதார ஆட்டம் அது. இதை சமாளிக்கிறதுக்காக நிக்ருமா நிறைய கொக்கோவை உற்பத்தி பண்ணாரு. ஆனால் உற்பத்தி அதிகமானதுனால விலை இன்னும் பாதாளத்துக்கு போச்சு. நாட்டில் கடுமையான பஞ்சம் வந்து மக்கள் நிக்ருமாவுக்கு எதிராக திரும்பினாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. நிக்ருமா சோவியத் யூனியன் மற்றும் சீனா மாதிரியான கம்யூனிச நாடுகளோட நெருக்கமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மேற்கத்திய நாடுகளோட சுரண்டலை அவர் கடுமையாக எதிர்த்தாரு. இது அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு பிடிக்கல. 1966 பிப்ரவரி மாதம் நிக்ருமா ஒரு அரசு முறை பயணமாக சீனாவுக்கு போயிருந்தாரு. அவர் நாட்டில் இல்லாத அந்த நேரத்தை பயன்படுத்தி கானா இராணுவமும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு இராணுவ புரட்சியை நடத்தினாங்க. நிக்ருமாவோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு. இந்த இராணுவ புரட்சிக்கு பின்னாடி அமெரிக்காவோட உளவு அமைப்பான CIA இருந்துச்சு அப்படிங்கிறது பிற்காலத்தில் ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டுச்சு. ஒரே நாளில் ஜனாதிபதி பதவியும் போச்சு. நாட்டை விட்டும் துரத்தப்பட்டாரு நிக்ருமா. நாட்டை விட்டு துரத்தப்பட்ட பிறகு தன்னோட வாழ்நாளோட கடைசி காலத்தை கானாவோட அண்டை நாடான கினியால ஒரு அகதியாக தான் கழிச்சாரு. தான் நாட்டை மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அது நடக்கவே இல்லை.
1972 புற்றுநோய் காரணமா அவர் லண்டன்ல உயிரிழந்தார். நிக்ருமா இறந்த பிறகுதான் கானா மக்களுக்கு அவரோட உண்மையான அருமை புரிய ஆரம்பிச்சிச்சு. அவரோட உடலை திரும்பவும் கானாவுக்கு கொண்டு வந்து இப்போ கானாவோட தலைநகரமான ஆக்ரால அவருக்கு ஒரு மிகப்பெரிய நினைவிடம் கட்டியிருக்காங்க. குவாமே நிக்ருமா சில அரசியல் தவறுகள் செஞ்சிருக்கலாம், ஆனா கானா அப்படிங்கிற மறந்து போன தங்களோட பழைய அடையாளத்தை மீட்டெடுத்து அடிமைகளா கிடந்த ஆப்பிரிக்க மக்களை தலை நிமிர செய்த அவரோட உழைப்பை யாராலையும் மறுக்க முடியாது. அவரோட பெயருக்கு ஏற்ற மாதிரி அவர் நிஜமாவே ஆப்பிரிக்காவோட ஒரு போர் வீரர்களின் அரசன் தான். யாருமே நினைச்சு கூட பார்க்காத அந்த இருண்ட காலகட்டத்தில் ஆப்பிரிக்க மக்களுக்கு சுதந்திர கனவை விதைச்ச முதல் விதை நிக்ருமா தான். அவர் ஏத்தின அந்த விடுதலை வெளிச்சம் இன்னைக்கும் ஆப்பிரிக்க வரலாற்றில் அழியாமல் பிரகாசிக்குது. குவாமே நிக்ருமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.